என்ன சிஸ்டர், இதை விட பெரிய ஊசி இருந்தா எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஏங்க நானே பல டென்ஷன்ல இருக்கேன், இல்ல நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. தள்ளுங்க, நான் இன்ஜெக்ஷன் போடணும். ஏ அம்மா, என்ன சிஸ்டர் உங்க வாய் இவ்ளோ பெருசா இருக்கு? உங்க வாய்க்குள்ள என்ன போயிட்டு வந்துடலாம்ல இருக்க? சே, இந்த பொம்பளை கொஞ்சம் லூசா இருக்கும் போலயே. இதுகிட்டலாம் வாயே கொடுக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு ஊசி போட்டுட்டே போயிட்டே இருப்போம். என்ன சிஸ்டர், மைண்ட் வாய்ஸ் தான் பயங்கரமா இருக்கு. ஊசியை எங்க போட போறிய? உங்க வாயில. யா வாயில போடுறதுக்கு பதிலா உங்க வாயில ஊசியை போடுங்க. அப்பவாது வாய் கொஞ்சம் சின்னதா இருக்குதான்னு பாப்போம். ஷவா, கைய காட்டுமா. இந்தாங்க, காட்டியாச்சு. ஹே கனகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுடி. அதுவாடி, என்ன மாப்பிள்ளை பார்க்க வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுடி. எனக்கும் மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நெக்ஸ்ட் மந்த் என்கேஜ்மென்ட் சொல்லிருக்காங்க. அப்படியாடி? கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. சரிடி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஐயோ அப்படியா? சரிடி, நான் வைக்கிறேன். சரி கனகா. சரிங்க, ஊசி போட்டுருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வலி வந்துரும். எதுக்குங்க பெட்டுக்கா வலி வந்துரும்? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு வாய் இருந்தாலும் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டெலிவரி பார்க்கணுமா வேண்டாமா? டெலிவரி தானே, பாருங்க பாருங்க. எனக்கு இல்ல, பெட்டுக்கு பாருங்க. என்னங்க ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பெட்டுக்கு போய் யாராச்சும் டெலிவரி பாப்பாங்களா? என்னமா இடியட் மாதிரி நீ பேசிட்டு இருக்காத. பெட்டுக்கு ஊசி போட்டா பெட்டுக்கு தானே டெலிவரி பார்க்கணும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? போன் வந்த உடனே போனிலே போயிடுறது. நீங்க ஊசி எனக்கா போட்டியா, பெட்டுக்கா போட்டியா? ஐயோ சாரிங்க, தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. நான் போய் வேற ஊசி எடுத்துட்டு வரேன். வேற ஊசி எடுத்துட்டு வர்றது சரிதான். மறுபடியும் தலகாணில எதையாவது போட்டு விட்டுறாதுங்க. சரி மேடம். பைத்தியக்காரியா இருப்ப போல இருக்கு. இதுல 4 ஊசி அமைவியலுக்கு. நம்ம ஆர்டிகேடி பொட்டிக் சேனல்ல விதவிதமான ஃபேன்சி சாரி, சில்க் சாரி, குர்த்தி எல்லாமே மலிவான விலையில உங்களுக்கு கொடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்டிகேடி பொட்டிக் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கௌரியா, சித்தின்னு சொல்லுடி. அல்லாது உன்னை சித்திங்க கூப்பிடுறாங்க. கௌரி கௌரி அப்படி கண்ணு கூப்பிடுறாங்க. ஏய், அவங்கலாம் பெரியவங்க, என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீ குழந்தை தானே, மரியாதையா சித்தின்னு சொல்லி கூப்பிடு. திமிரு திமிரு, அப்படியே வாத்தா திமிரு. இருடி இரு, யாரும் இல்லாத நேரம் உனக்கு இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? உங்க அப்பா வராரா? சாராகுட்டி, நிஜமாவா சொல்ற? உங்க அப்பா வராரா? ஐயோ, சக்தியதா வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இந்த குழந்தை வேற நான் இதை திட்டுனது அடிச்சதையெல்லாம் போட்டு கொடுத்துச்சுன்னா சக்தியதா என்ன ரொம்ப தப்பா நினைப்பாரே. சரி, இந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் நல்லாவ மாதிரி பில்டப் பண்ணுவோம். செல்லக்குட்டி, அன்னைக்கு சித்தி ஏதோ கோவத்துல திட்டிட்ட அடிச்சிட்ட, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. சித்திக்கு எப்பவுமே உன் மேல பாசம் ரொம்ப அதிகம். ஆமா செல்லம், சும்மாதான் திட்டுன்னு அடிச்சேன். இனிமே பண்ண மாட்டேன், சரியா? சித்தி உனக்கு நிறைய சாக்லேட் வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? குட் கேர்ள். நர்ஸ், சின்ன பொண்ணுக்கு நீங்க ஊசி போட்டுட்டீங்களா? வலி வந்துட்டா? ஏங்க நீங்க வேறங்க, நானே ஊசியை மாத்தி போட்டுட்டேன்னு கவலையில இருக்கேன். தள்ளுங்க. என்ன சித்தி, இவ உண்மையான நர்ஸா என்னன்னு தெரியலையே. சின்ன பொண்ணுக்கு வேற அந்த ஊசியை போட்டு விட்டுருப்பாளோ? பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? அதானே. இந்த கிறுக்கிக்கு ஏற்கனவே பிரசவ வலியே ஒன்னும் வரல. இது கடல இவ எந்த காலத்துல ஊசி போட்டு அவளுக்கு எந்த காலத்துல வலிய வந்து பிள்ளைய பெத்தெடுக்க? சரி சரி, ஊசி போடுவாள்வ, எப்படினாலும் பிள்ளை பிறக்கும். கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. அம்மா, வயிறு வலி தாங்க முடியல. என்ன சித்தி, நர்ஸ் இப்பதானே கொண்டு ஊசிய போட்டா, அதுக்குள்ள அவளுக்கு வயிறு வலி வந்துட்டாங்க. நடிக்கிறாளோ என்னன்னு தெரியலையம்மா. நானும் சரி ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும் நானும் ஏங்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் பிறக்க மாட்டேங்க. முடியல, யாராவது வாங்க. சித்தி, என்ன சித்தி, யாராவது வாங்கன்னு கூப்பிடல. நம்ம யாராவது போவோமா? என்னப்ல, நம்மளாம் அங்க போக கூடாது. அங்கதான் நர்ஸ் டாக்டர் எல்லாரும் இருப்பாவல, நம்மள ஏசி விடுவாவ. ஐயோ, என்ன சாகடிக்கிறாளே. அம்மா, முடியல. சித்தி, இப்பதான் அவளுக்கு உண்மையான பிரசவ வலியே வந்திருக்கு. இந்த நேரம் வேணா நம்ம பாக்கெட்ல பிரியாணி கொண்டு கொடுப்போமா? அவ சாப்பிடலான்னு பாப்போமா? அட வானஜா, உனக்கு அவளை பத்தி தெரியாதுமா. அழுதுனாலும் மெதுமதா இருந்து அவளை தின்னுடுவா. ஆமா சித்தி, அந்த கிறுக்கி அப்படி பட்டவ தானே. சத்தம் கேக்குதுல, அது 2 பிளேட் சத்தம் கேக்கு. ஆமா வானஜா, 2 பிளேட் தான். பிள்ளைல யார மாதிரி பிறந்திருக்குன்னு தெரியலையே. வா போய் பாப்போம். வாங்க வாங்க சித்தி, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. அடே
அடேங்க அப்பா பயவலையில உங்களை பெத்து எடுக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் பேட்டு உயிர் வந்திருக்க. பரவாயில்லைங்க, எவ்வளவு வலி இருந்தாலும் குழந்தைங்க முகத்தை பார்க்கும் போது அந்த வலி எல்லாம் போயிடுங்க. என்னங்க பெருசா வலியெல்லாம் போக போகுது. இனிமேல் எனக்கு வாழ்நாள் முழுவதும் மனசு வலிக்கதாங்க செய்யும். என்னங்க சொல்றீங்க சிஸ்டர்? ஒரு பிள்ளை என்ன மாதிரி பிறந்திருக்கு, சரி அம்மா மாதிரி பிறந்திருக்குன்னு விடலாம். பாருங்களேன், இன்னொன்னு என் நாத்தனாரால் அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. என்ன மேடம், உங்க நாத்தனார் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் போல. நீங்க வேற, அவளை நான் கிண்டல் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் அவளே மாதிரிலாம் எனக்கு குழந்தை கொடுத்திருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், உள்ள வரலாமா? ஐயோ வந்துட்டாலே கத்திரிக்கா. உள்ள வாங்க மேடம். சித்தி பாருங்களேன், ஒரு பிள்ளை அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்கா சித்தி. ஆமா, பெரிய கத்திரிக்காய் மாதிரி ஒரு சின்ன கத்திரிக்காய் பிறந்திருக்கு. ஏட்டி ஏன் மருமகளுக்கு உன் மேல பாசத்தை பாத்தியா? ஒன்னே மாதிரி பிள்ளை பத்திருக்கா பாரு. ஆமா சித்தி, அவ என்ன ஏசனாலும் என் மேல பாசம் வச்சிருக்கதான் செஞ்சிருக்கா. சி, இந்த மூஞ்சி எவ்வளவுக்குள்ள வெறுத்தனோ அதே மூஞ்சி வந்து எனக்கு பிறந்திருக்கு பேரு. வனஜா, 2 பேத்தி பிறந்ததுக்கு எனக்கு ஒரு பேரை பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. யார் சொன்னா எனக்கு 2 பிள்ளைன்னு? எனக்கு 3 பிள்ளைல. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? அப்ப இன்னொரு பிள்ளை எங்க? வேலைக்கு போயிருக்கான். என்னடி சொல்லிட்டு இருக்க கிறுக்கி? இப்பதானே பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்குள்ள வேலைக்கு போயிருவாங்களோ? அதானே சொல்லுடி, 3வது பிள்ளை எங்க இருக்கு? புரியல. ராஜா தான் என் 3வது பிள்ளை. அம்மா அம்மா, சின்ன பொண்ணாட்டிக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்குமா? என்னடி சொல்ற? குழந்தை பிறந்துச்சா? என்ன குழந்தை பூமாரி? 2 பெண் குழந்தை. ஏ அம்மா, 2-3 நாளா ரொம்ப சங்கடப்பட்டு போனா என்ன? வனஜா தான் சொல்லிட்டு இருந்தா. ஆமாமா. சரி பூமாரி, நார்மல் டெலிவரியா இல்ல ஆபரேஷனா? நார்மல் டெலிவரி தான் அத்தை. அத்தை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிருக்காங்க, நீங்க எடுக்கவே இல்லையா? எனக்கா? அப்படி ஒன்னும் போன் வந்த மாதிரி இல்லையே. அந்த கத்திரிக்காய் யாருக்கு போன் போட்டா? அத்தை, லாஸ்ட்ல 29 முடியுமே, அந்த நம்பருக்கு தான் ஃபோன் போட்டேன் நாங்க. அட கடவுளே, நான் அந்த நம்பரை தூக்கி போட்டே பல மாசம் ஆச்சு. கத்திரிக்காய் இன்னும் அந்த நம்பரை தான் சேவ் பண்ணி வச்சிருக்காளா? அடிவே, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவோம். கொஞ்சம் துணிமணி நீ கொஞ்சம் எடுத்து வச்சிரு. சரி நீ. பூமாரி வாமா, குழந்தையை பார்த்துட்டு வந்துருவான். அத்தை, குழந்தைங்க வேற இருக்காங்களே, இப்ப வேற சக்தியத்தை வந்துருவாரே. சக்தி வந்தா என்ன, காட்டுக்கா போறான், வீட்டுக்கு தானே வருவான். அத கௌரி இருக்கால, பாத்துக்கிடுவா. சரி நம்ம போயிட்டு வந்துருவோம். குழந்தைங்க என்ன 1 மணி நேரம் கூட கௌரி பார்க்க மாட்டால? சரி காயத்ரி எல்லாம் இருக்கா, விட்டுட்டு போவோம். சரிதா, அப்ப வாங்க போயிட்டு வந்துடலாம். வாமா பூமாரி போவோம். என்ன வயித்துல ஒரு மாதிரி சவுண்ட் வருது, பசிக்குதோ? ஏ ஹரிணி, எங்க வா. என்னம்மா? என்னடி என்னம்மா? இப்பதானே நான் உன்னை கூப்பிட்டேன், ஏதோ ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி சலிச்சுக்கிற. சரி சொல்லுமா, எதுக்குமா கூப்பிட்ட? டி, வயிறு கொஞ்சம் பசிக்குது பத்துக்க. அங்க ஒரு 5-6 காணு முட்டை இருக்கு கிச்சன்ல. கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஆம்லேட் செஞ்சு எடுத்துருவாயன். ஒரு முட்டை போதால ஆம்லேட்டுக்கு? பைத்தியக்காரி, ஒரு முட்டை எப்படி எனக்கு போதும்? அந்த 5-6 முட்டையும் சேர்த்து எடுத்துட்டு வா. என்னம்மா பேசுற? 6 முட்டையா? அவ கேக் பண்றதுக்குன்னு வச்சிருக்காமா? ஆமா ஆமா, உலகத்துல முட்டையே வாங்க முடியாது போ. நீ போடி, போய் ஆம்லேட் செஞ்சு எடுத்துட்டு வா. அப்புறம் அவ வந்து என்ன ஏதாச்சும் திட்டினா அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு எதுவும் தெரியாது சொல்லிட்டேன். நீ போடி, நான் பாத்துக்கிறேன். போயும் இது மங்கட்டைகளா நம்ம பயப்பட முடியுமா? ஏடி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. பச்சையாதான் இருக்கு, பரவாயில்லையாமா? வேகல எடுத்துட்டு வரவா? திமிர் பிடிச்சவள, தீய கொஞ்சம் கூட்டி வை, அப்படிதான் வேகம். ரொம்ப தீஞ்சிடாம கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணுவேன், இருமா. ஏய், யார மாதிரிதான் இவ பிறந்திருக்காளன்னு தெரியலையே, திமிர் பிடிச்சவா. அம்மா இந்தாமா. குடுடி குடு. வாசனை தூக்குது. மா சீக்கிரமா, அவ வரதுக்குள்ள சாப்பிட்டுரு. ஆமா ஆமா, பெரிய இவ, அவ வந்தா எனக்கு என்ன, வராம போனா எனக்கு என்ன. என்னடி உப்பு கொஞ்சம் குறையா இருக்கு? அப்போ கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வந்து அது மேல போட்டுறவா? உனக்கு கொழுப்பு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பின்ன என்னமா, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்ண முடியும்? சாப்பிடுமா. இப்படி கேவலமா சமைக்கிறதுனாலதான் உன் நாத்தனார் உன்னை விரட்டி விட்டுருக்கான்னு நினைக்கேன். தயவு செஞ்சு அந்த பேச்சு எடுக்காத, செம்ம காண்டாயிடுவேன். இந்த கிரிக்கெட்டை போய் நம்ம வாயை கொடுத்துட்டு இருந்தா நம்ம சாப்பிட முடியாது, முதல்ல நம்ம சாப்பிடுவோம். அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல? பெத்த புள்ள உனக்கு எதிராக தானே நின்னுட்டு இருக்கிற, ஒரே ஒரு ஆம்லேட் கொடுத்தா நீ என்ன குறைஞ்சாம போயிடுவ? நீ எவன்டி எதிர்க்க நிக்க சொன்னா? சைடுல தள்ளி நில்லு. சை, நீ எல்லாம் ஒரு அம்மா, நீயே நல்லா கொட்டிக்கோ போ. சாப்பாடு விஷயத்துல எல்லாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேனே. அத்தை, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்னடி உனக்கு இது கூட தெரியாதா? என்னடா ஆம்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அப்போ நான் கேக்குக்குன்னு வச்சிருந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமா, பசிச்சது எடுத்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவேன், வீட்ல ஒண்ணு இல்லல. சை, நீங்க இருக்கிற வரைக்கும் நான் வீட்ல ஒரு பொருள் வச்சிட்டு போக முடியாது போல. இனிமே நான் வெளியில போகும்போது எல்லா பொருளையும் கூடவே எடுத்துட்டு போயிடுறேன். போ, ஒரு மூட்டைய கட்டிட்டு எல்லா பொருளையும் உள்ள வச்சிட்டு கிறுக்கி மாதிரி ஆள